வெல்கம் டு மை சேனல். இது பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஃபாத்திமா ரதியல்லாஹு அவர்களுடைய வரலாறை பார்த்து கொண்டிருக்கிறோம். நேற்று பாதி சம்பவங்களை பார்க்காதவர்கள் ஐ கார்டு கொடுக்குறேன், அந்த வீடியோவில் செக் பண்ணிக்கோங்க. மேலே பார்த்தா செக் பண்ணிக்கோங்க. அடுத்து என்னென்னா, அந்த ஒட்டகத்தை வாங்கி கொண்டு வந்துட்டாங்க அலி ரதியல்லாஹு. அப்போது வந்து கொண்டு இருக்கும்போது ஒரு அரபி அங்கு அபுல் ஹசன் அவர்களே, இந்த ஒட்டகத்தை விற்பனை செய்கிறீர்களா அப்படின்னு கேட்குறாங்க. அந்த ஆச்சரியப்பட்ட அலி அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, இதை நான் 100 திர்ஹம்களுக்கு வாங்கினேன், நீர் எவ்வளவு தருவீர் அப்படின்னு கேட்குறாங்க. அப்படியா, நான் இந்த ஒட்டகத்தை 160 திர்ஹம்களுக்கு வாங்கி கொள்கிறேன் அப்படின்னு பதில் கூறும்போது, சரி என சம்மதித்து ஒட்டகத்தை ஒப்படைத்து 160 திர்ஹம்களை பெற்று கொண்டிருந்துட்டாங்க. யார்? அலி ரலியல்லாஹு. சிறிது நேரம் சந்தோஷமாக நடந்து கொண்டிருக்கும் போது, அப்போது முதலில் ஒட்டகத்தை ஒரு தவணை முறையில் கொடுத்தாங்கல்ல, அவங்க வந்துட்டு இருக்கும்போது, அபுல் ஹசன் அவர்களே, ஒட்டகத்தை விற்பனை செய்து விட்டீரா அப்படின்னு கேட்குறாங்க. ஆம் என அலி ரலியல்லாஹு அவர்கள் கூறியதும், அப்படியானால் வாக்குப்படி எனக்கு சேர வேண்டிய 100 திர்ஹம்களை கொடுத்து விடுங்கள் அப்படின்னு கேட்டுட்டாங்க. ஏன்னா ஒட்டகத்தை கொடுக்கும்போது அவ்வளோ பெரிய பணம் இல்லை ஃபஸ்ட்டு வாங்கும்போது. அப்புறம் தவணை முறையில் இதுன்னு கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தாங்க. அது தவணை முறையில் கொடுக்கணும்னு சொன்னதுக்கப்புறம் அவங்க என்ன செய்கிறாங்க, அலி ரதியல்லாஹு அவங்க 100 திர்ஹம்களை கொடுத்து விடுங்கள் அப்படின்னு கேட்குறாங்க. உடனே ஹஜரத் அலி ரலியல்லாஹு அவங்க 100 திர்ஹம்களை கொடுத்து விட்டு மீதி 60 திர்ஹம்களை எடுத்து வீட்டுக்கு செல்கிறாங்க. அப்போ அன்பு மனைவி ஃபாத்திமா அவங்கள்ட்ட பணத்தை ஃபுல்லாக கொடுத்துட்டாங்க. அப்போது ஆச்சரியப்பட்ட ஃபாத்திமா ரதியல்லாஹு அவர்கள், நான் கொடுத்த இந்த புது துணிக்கு இவ்வளவு பணம் எப்படி கிடைக்கும், இவ்வளவு பணம் எப்படி உங்களுக்கு கிடைத்தது அப்படின்னு கேட்குறாங்க. உங்கள் துணியை 6 திர்ஹம்களுக்கு தான் விற்றேன், அதை அல்லாஹ்வுக்காக வியாபாரமும் செய்தேன். ஆனால் ஒன்றுக்கு 10 லாபமாக பெருக்கி 60 திர்ஹம்களை நமக்கு தந்தான் அப்படின்னு நடந்த சம்பவத்தை ஃபுல்லாக சொல்லி காட்டினாங்க. அப்போ ஃபாத்திமா ரதியல்லாஹு அவர்களுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. உடனே அலி ரதியல்லாஹு அவர்கள் அருமை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் சென்று நடந்த சம்பவங்களை ஃபுல்லாக எடுத்து சொன்னார்கள். இதை கேட்ட அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அலியே, உம்மிடம் ஒட்டகத்தை விற்றது யார் தெரியுமா? அவர்கள் ஹஜரத் ஜிப்ரீல் அலைஹி வஸல்லம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது அல்லாஹுடைய இதுதான் எல்லாமே நடந்தது. இன்ஷா அல்லாஹ் பாதி பதிவை நாளைக்கு உங்களுக்கு அப்லோட் செய்கிறேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.